சென்னையில் 13 தொகுதிகளில் திமுக வெல்லும். வாயை விட்டு ஆதவ அர்ஜுனா. என்னங்க நடக்குது? இதை பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சென்னையின் பெரம்பூர் மற்றும் வில்லிவாக்கம் என 2 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மற்றும் அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா களமிறங்கியிருக்கின்றனர். இந்த நிலையில் வெற்றி வாய்ப்பு குறித்து பேசிய ஆதவ், சென்னையில் 13 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கும்னு பேசியிருக்கிறார். சொதப்பும் விஜய். இன்று புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த விஜய் தாவேக வேட்பாளரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு பாஜக வேட்பாளருக்கு வாக்கு கேட்டிருந்தார். புதுச்சேரியின் மணவெளி சார்பில் ராமு வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அவருடன் பிரச்சார வாகனத்தில் வாக்கு கேட்க சென்ற விஜய், நமது வேட்பாளர் செல்வத்திற்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருக்கிறார். இதை சற்றும் எதிர்பார்க்காமல் ஜர்க்கான வேட்பாளர் ராமு, என் பெயர் ராமங்கு என்று நினைவூட்ட விஜய் சுதாரித்து கொண்டு ராமுவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறியிருக்கார். விஜய் செல்வம் என்று குறிப்பிட்ட பெயர் பாஜக வேட்பாளரின் பெயராகும். தாவேகாவுக்கு வாக்களிக்க கேட்க சொன்னால் பாஜகவுக்கு வாக்கு கேட்கிறாரே என்று சலசலப்புகள் எழுந்திருக்கு. இது தொடர்பான வீடியோவும் சோசியல் மீடியாவுக்குள்ள பரவலாக வெளிவந்திருக்கு. தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி. புதுச்சேரியில் இப்படி நடக்க சென்னையில் ஆதவ அர்ஜுனா பேசியது பஞ்சாயத்தை கிளப்பியிருக்கு. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த ஆதவ், ஒட்டுமொத்த வட சென்னையும் திமுகவுக்கு எதிராக மாறி இருக்கிறது. சென்னையில் 14 தொகுதிகளில் 13 தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கும்னு கூறியிருந்தார். 16 தொகுதியில் 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில் ஜெயிக்கும். இதை கேட்ட ஒரு நிமிஷம் தொண்டர்கள் ஷாக் ஆனாங்க. இது தொடர்பான வீடியோவும் தற்பொழுது சோசியல் மீடியாக்களில் பரவலாக ஷேர் ஆக்கி வருது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.